Hello viewers, welcome to Learn Computer Tech Easy channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான்ல ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். ஃபார் லூப் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடா ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதுக்கு லூப் யூஸ் பண்ணுவோம். லூப் அப்படின்னாலே திரும்ப திரும்ப யூஸ் பண்றது தான். கண்டினியூஸா ரிப்பீட்டடா சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்றது எக்ஸிக்யூட் பண்றது தான் லூப். லூப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு லூப் இருக்கு பைத்தான்ல. ஒன்னு ஃபார் லூப், அனதர் ஒன் இஸ் வைல் லூப். இந்த வீடியோல நம்ம ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இப்ப நான் ஒரு ப்ரோக்ராம் மூலமா ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர்ஸை ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் n நம்பரோட ஸ்கொயர்ஸ் ப்ரோக்ராமை எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் n நம்பர்னு சொன்னேன் இல்லையா, அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட்டா வாங்க போறோம். ஸோ n is equal to input of enter the number up to which the squares should be executed. Squares to be displayed. இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் nல போய் ஸ்டோர் ஆகும். இப்போ 5ன்னு கொடுத்தனா இந்த 5 நம்பர்ஸ் வரைக்கும், அதாவது 1ல இருந்து 5 வரைக்கும் நம்பர் எக்ஸிக்யூட் பண்ணணும். 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்க நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸை இப்போ டிஸ்பிளே பண்ண போறோம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் வேரியபிள் இன் ரேஞ்ச். இன் ரேஞ்ச்னா எத்தனை நம்பருக்குள்ள அப்படிங்கறத டிஸ்பிளே பண்ணும். இதுல இன் ரேஞ்ச் வித்தின் parenthesisல எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கறத கொடுக்கணும். 1 2 6ன்னு கொடுக்குறேன். ஏன்னா ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் பைத்தான்ல நீங்க என்ன அப்பர் லிமிட் கொடுக்குறீங்களோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நம்ம 1 to 5 கொடுத்துருக்கிறது 6ன்னு கொடுத்துருக்கறதுனால 1 to 5 வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் 5ன்னு கொடுத்தீங்கன்னா 4 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதனால நான் வந்து 1 to 6 வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ இது 5 வரைக்கும் தான் நம்மளுக்கு ஸ்கொயர்ஸை கொடுக்கும். ஓகே, கோலன் print the squares of first n plus 1 numbers comma சாரி n 6ன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலா n நம்ம இன்புட்டா வாங்கியிருக்கோம் இல்லையா, அதனால n plus 1ன்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் 5ன்னு கொடுத்தேன்னா 6ன்னு எடுத்துக்கும். இங்க அப்பர் லிமிட் 6ன்னு எடுத்துச்சுன்னா 1 to 5 அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்னன்னு கொடுத்தேன்னா nல நான் 5ன்னு கொடுத்தேன்னா 4 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் n plus 1ன்னு கொடுக்குறேன். ரைட், கமா ஸ்கொயர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, i ஸ்டார் i. இப்போ இதை சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம்.
ரன்ல போயிட்டு ரன் மாடியூல். இப்போ நான் 5ன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே நம்மளுக்கு நான் 5ன்னு கொடுத்துருக்கிறதுனால நான் ஃபார் லூப்ல அப்பர் லிமிட் வந்து n+1ன்னு கொடுத்துருக்கேன். அதனால 1 to 6 1 to 6ன்னா 1 to 5 வரைக்கும் தான் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அதனால இப்போ 1 to 5னா 1 square is 1, 2 square is 4, 3 square is 9, 4 square is 16 and 5 square is 25. இப்படிதான் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இதுவே நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்கொயர்ஸ் வேணும் அப்படின்னா அதை கூட நம்ம ஃபார் லூப்ல பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னா, இப்போ நான் 1, 3, 5 இது மூணுத்துக்கு மட்டும் நான் ஸ்கொயர்ஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார் லூப்ல சின்னதா வேரியேஷன் கொடுக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் ரேஞ்சில் 1, 3, 5 கொடுத்தனா இப்போ 1, 3, 5க்கு மட்டும் ஸ்கொயர்ஸை டிஸ்பிளே பண்ணும். இப்போ பார்த்தீங்களா, நான் நம்பர்ஸ்ல 1, 3, 5க்கு மட்டும் ஸ்கொயர்ஸ் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். அதனால இப்போ 1, 3, 5க்கு மட்டும் டிஸ்பிளே பண்ணும். இப்போ 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 அண்ட் 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. இங்க என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார் லூப்ல வெறும் ஒரு ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ்க்கு மட்டும் டிஸ்பிளே பண்ணணும்னா அதுல வந்து ஃபார் லூப்ல இன் ரேஞ்சுன்னு யூஸ் பண்ணுவோம். அதே ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் நாமளே ஒரு 2, 3 நம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சோன்னா, ஒரு செலக்டடான நம்பர்ஸ்க்கு மட்டும் செலக்டடான வேல்யூஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு இந்த எக்ஸிக்யூட் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அப்போ இன்னன்றதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு பராந்தசிஸ்ல அந்த நம்பர்ஸை மட்டும் போட்டா போதும். ஓகே, இப்படிதான் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். இதுலயே ஃபார் லூப்ல டிஃபால்ட்டா இன்க்ரிமெண்ட் வந்து 1ன்னு தான் பண்ணும். 1, 1 தான் இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு வந்து 2, 2வா இன்க்ரிமெண்ட் பண்ணணும், இல்ல 2, 2வா டிக்ரிமெண்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல நாம அந்த வேல்யூவை கொடுக்கணும். இப்போ நான் இங்க வந்து
அதுல வந்து இன் ரேஞ்சுன்னு கொடுக்கணும். ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ்க்கு மட்டும் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா மட்டும் வெறும் இன் போட்டா போதும். ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் டைம்ஸுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஃபார் லூப்ல அப்படின்னா இன் ரேஞ்சுன்னு கொடுக்கணும். இப்போ இங்க வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 2 இல்ல 4 நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோயர் லிமிட் கொடுப்போம், அடுத்தது அப்பர் லிமிட் கொடுக்கணும். அடுத்தது நம்ம என்ன இன்க்ரிமெண்ட் பண்ண 2 இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா இல்ல 4 இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா இல்ல டிக்ரிமெண்ட் பண்ணணுமா அப்படிங்கறத கொடுக்கணும். இப்ப நான் 2 இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். ஸோ அதாவது 2, 4, 6, 8 அதுக்கு மட்டும் ஸ்கொயர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து 2 கொடுக்கணும். இப்ப என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ 1 to n+1. சப்போஸ் நான் 10 கொடுத்தேன்னா ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 இருக்கும், 1ஓட ஸ்கொயரை டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது 1 + 2 3 இருக்கும், 3ஓட ஸ்கொயரை 9 டிஸ்பிளே பண்ணும். அப்புறம் 3 + 2 5, 5ஓட ஸ்கொயரை 25 டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது 5 + 2 7, 7ஓட ஸ்கொயரை டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது 7 + 2 9, 9ஓட ஸ்கொயர் 81 டிஸ்பிளே பண்ணும். இப்போ 9 + 2 11 வந்துடும். அப்போ 11 பார்த்தீங்கன்னா இங்க 10 நான் கொடுக்குறேன்னா 10 + 1 11, 11 வந்து டிஸ்பிளே ஆகாது. ஓகே, இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். 11ம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் 10 கொடுக்குறேன். இதுல வந்து 11 எக்ஸிக்யூட் ஆகல. 10 + 1 இல்லையா, 10 + 1 11 லெஸ் தேன் 11. ஸோ இங்க நம்மளுக்கு வந்து 9ஓட முடிஞ்சு 9 + 2 11 வரும். லெஸ் தேன் 11னா 11 இஸ் நாட் லெஸ் தேன் 11. ஸோ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளியில வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகும், அடுத்தது 1 + 2 3, 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 9, அதனோட ஸ்கொயர்ஸ் மட்டும் இருக்கும். இப்படிதான் ஃபார் லூப்பை நாம எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த வீடியோல நாம ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்த்தோம். ஃபார் லூப்ல ஒரு ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ்க்குள்ள ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றத பத்தி பார்த்தோம். அடுத்து ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்க்கு மட்டும் அந்த ஃபார் லூப்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றது எப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது எப்படி இன்க்ரிமெண்ட் பண்றது டிக்ரிமெண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே ஒரே ப்ரோக்ராம் ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நம்பரோட ஸ்கொயர்ஸை எப்படி டிஸ்பிளே பண்றது, ஃபார் லூப் வச்சு எப்படி பண்றதுங்கிறதான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லேர்ன் கம்ப்யூட்டர் டெக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.